வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் கன்னடாவில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க ஒரு ஏரியாவில் மர்மமான முறையில் சில பேர் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்படுறவங்களுடைய நிலைமை கை காலில் முள்ளு கம்பியால் கட்டப்பட்டு உடம்பு முழுக்க 50 இடங்களில் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இந்த மாதிரி கொலைகள் பண்ணுறானா கண்டிப்பாக ஒரு சைக்கோபாத்தா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, இந்த சீரியல் கில்லிங் கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியவர் தான் படத்தோட ஹீரோவான சீதாராம். இந்த கொடூர கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சைக்கோபாத் யாரு, அந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸில் ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். சரி, இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கர்நாடகாவில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடியவர் தான் படத்தோட ஹீரோவான சீதாராம். இவர் ரொம்பவே ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். இவர் கைக்கு ஒரு கேஸ் வந்துச்சா அதை உள்ள இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கேஸை முடிக்காம விட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் படத்தோட ஹீரோவான நம்ம சீதாராம். இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்ல இவர் சின்ன பையனா இருக்கும்போது இவர் ஃபேமிலியில இவர் ரொம்பவே க்ளோஸா இருந்தது இவருடைய அக்கா கிட்ட மட்டும் தான். இவருடைய அக்காவும் அதே மாதிரி தான். தம்பி சீதாராம்னா அவ்வளோ பாசம். சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் அக்கா வளர வளர டீனேஜ் வயசுல அவங்க ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த லவ் மேட்டர் நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரிய வர அவ்வளவுதான் பொண்ணை வீட்டை விட்டு விரட்டிடுறாரு. அப்படி வெளியேறின நம்ம ஹீரோவுடைய அக்கா காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தா ஹீரோவுடைய அப்பா அக்காவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கல. சரி, நீயாச்சும் என் கூட வந்து பேசுறா அப்படின்ற மாதிரி அக்கா வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட, அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கிட்ட பேசுறது நிறுத்திட்டான். அவ்வளவுதான். இந்த கோவத்திலே வெளியேறி போனவங்க தான் ஹீரோவுடைய அக்கா. அப்படியே பல வருஷம் கழிச்சு ஹீரோ வேலை பார்க்குற அதே போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாலே தான் விட்டு ஓடி போன நம்ம ஹீரோவுடைய அக்காவும் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த ஏரியால வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் ஹீரோவும் அவனுடைய அக்காவும் பேசிக்கிறதே கிடையாது. காரணம், சின்ன வயசுல ஹீரோ பண்ண அந்த தப்பு. அவங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்தினால அக்கா கிட்ட பேசாம விட்டதுனால ஹீரோவுடைய அக்கா இன்னமும் ஹீரோ மேல கோவமா தான் இருக்காங்க. அண்ட் இந்த ஊர்லயே ஹீரோவுடைய அக்கா ஹஸ்பண்ட் பொண்ணுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோவுடைய பேக் ஸ்டோரியை ஓப்பனிங்லேயே சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னா, மிஸ் ஆன அந்த நபருடைய ஒய்ஃபும் பையனும் வந்து இந்த மாதிரி எங்க அப்பா கடந்த 2 நாளா ஆளை காணோம். கடைசியா என் சிஸ்டரை பாட்டு கிளாஸ் கொண்டு போய் விட்டு வந்தாரு. அதோட அவர் திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவை காணோன்னு பையனும் ஹஸ்பண்டை காணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் வந்திருக்காங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பின அடுத்த நிமிஷமே ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் கொடூரமாக யாரையோ கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். உடனே நம்ம ஹீரோ கொலை நடந்திருக்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா 2 நாளாக எங்கள் அப்பாவை ஆளை காணும்னு சொல்லிட்டு பையனும் அந்த நபருடைய ஒய்ஃபும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்களே, அந்த நபரை தான் யாரோ கொடூரமாக கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. கொல்லப்பட்டவருடைய கை கால் முழுக்க முள்ளு கம்பியால சுத்தி உடம்பு முழுக்க 50 இடத்துல வெட்டுக்காயங்களோட கொலைகாரன் கொலை பண்ணி போட்டு போயிருக்கான். பாடியை ஃபாரன்சிக் டீம் அனுப்புனதும் அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலை நான் பார்த்ததில்ல. கொலை பண்ணவன் கண்டிப்பா மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு பர்சன். இந்த நபர் செத்ததுக்கு அப்புறமும் அந்த கில்லர் கொடூரமா தாக்கியிருக்கான். ஸோ நீங்கள் இப்போ தேடிக்கிட்டு இருக்க அந்த நபர் கண்டிப்பாக ஒரு சைக்கோபாத்தா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டாக்டர் சொல்ல, இது கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா யார் அந்த சைக்கோபாத் அப்படின்ற மாதிரி யோசனையோட அந்த கில்லரை தேடி தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த கில்லர் யாருன்ட்டு நம்ம கிட்ட இங்க ரிவீல் பண்றாங்க. ஒரு 50+ தான் ஆளு. வீட்டில் லோன்லியா இருக்காப்புல. கையில ஒரு ஜோல்னா பை வேற இருக்கு. ஆள் பார்க்க ஏதோ ஒரு வாத்தியார் மாதிரி இருக்காரு. ஆனா அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொன்ன 5 பொருத்தமும் அம்சமா இவருக்கு பொருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான ஒரு பர்சனா இருக்காரு. அப்படியே இப்போ வீட்டுல இருந்து கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஸ்டேஷன்ல இருக்க நம்ம ஹீரோவை, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ ஷாப்ல வச்சு, சார் கடந்த 2-3 மாசமா ஒரு பையன் என் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நானும் உங்க ஸ்டேஷன்ல எவ்வளவு முறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனா ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு சார். அந்த பையன் என் பொண்ணை ஏதாவது பண்ணிடணும் எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு அந்த பையன் கிட்ட இருந்து பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஓகே சார், முதல்ல உங்க பேரை சொல்லுங்க, உங்களோட டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இந்த இடத்துல இந்த நபர் தன்னுடைய பேர் செபாஸ்டின் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை பார்த்துக்கிட்டே ஒரு சிங்கிள் பேரண்டா தன்னுடைய பொண்ணை வளர்த்துட்டு இருக்கிறதா இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, உங்க பொண்ணை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னீங்களே, அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ், அவன் போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த போட்டோ என் வீட்டில் இருக்கு சார், நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த செபாஸ்டின் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி இவர் கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் ஒயின் ஷாப்ல சரக்கை வாங்கிட்டு ஒரு நபர் நேரா பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு போறாரு. அங்க போனதும் அங்க சின்ன குட்டை மாதிரி இருக்கு. அந்த குட்டையில ஃபிஷிங் பண்ணிட்டே வாங்கிட்டு வந்த சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இவரு உட்காந்துட்டு இருக்க அந்த காட்டு பகுதியோட பொதாருக்குள்ள இருந்து யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிகார நபர் பின்னாடியே போக கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பொதாருக்குள்ள இருந்து அவரை யாரோ இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த சீன்லயே அதே காட்டு பகுதிக்குள்ள படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அதே மர்மமான கொலை. இந்த முறை கொல்லப்பட்டது அந்த குடிகார நபர். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் போய் பாக்குறாரு. சேம் அதே பேட்டர்ன்ல தான் அந்த கில்லர் இந்த நபரையும் கொலை பண்ணிருக்கான். இந்த குடிகார நபருக்கும் டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பாட்டு கிளாஸ்க்கும் போறாங்க. முதல்ல கொல்லப்பட்ட அந்த பொண்ணும் பாட்டு கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. நடந்த 2 கொலைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை, கொல்லப்பட்ட அந்த 2 நபருக்கும் டீனேஜ் வயசுல பொண்ணுங்க இருந்திருக்கு. அந்த பொண்ணுங்க பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. கொலைகாரன் ஏன் இப்படி போய் கொலை பண்ணிட்டு இருக்கான், அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்ற நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப திரும்ப இந்த செபாஸ்டின் நேரா ஸ்டேஷனுக்குள்ள வந்து இந்த பையன் தான் சார் என் பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய போட்டோவை கொடுத்துட்டு அந்த ஸ்டேஷனே அப்படியே சுத்தி முத்தி நோட்டம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் அங்கிருந்து கிளம்பி போயிறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டெஸ்க்ல இருந்த அவருடைய கண்ணை காணோம். ஸ்டேஷனுக்குள்ளவே வந்து யார் அவ்வளவு தைரியமா கன் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மண்டையை உடைச்சு யோசிச்சு பாக்குறாரு. கடைசியா இவர் ரூம்குள்ள செபாஸ்டின் தான் வந்து அந்த பையனுடைய போட்டோவை காமிச்சிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. ஸோ ஒருவேளை அவர் அந்த கண்ணை எடுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே செபாஸ்டின் கொடுத்துட்டு போன அந்த போட்டோவை ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, சார் இந்த போட்டோவில் இருக்க பையனை தான் 3 மாசத்துக்கு முன்னாடி ஆளை காணுன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பையனுடைய அம்மாவை வர வச்சு நம்ம ஹீரோ பேசுறாரு. உங்க பையன் ஏதாவது தப்பு பண்ணிடலாமா, லாஸ்டா நீங்க அவனை எங்க பாத்தீங்க, ஒரு பொண்ணோடைய அப்பா வந்து உங்க பையன் அவர் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காரு, இப்போ உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்துட்டு போனாரு, அவருடைய பேர் செபாஸ்டின், அவரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு அந்த பையனுடைய அம்மா வந்து அழுதுகிட்டே, சார் நீங்க சொல்ற அந்த செபாஸ்டினோட பொண்ணு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, அப்பதுல தான் என் பையனும் காணும், என் பையனுக்கு என்னாச்சு சார் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய அம்மா ஒரு மாதிரி கண்கலங்கிட்டே கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிட்டா, 3 மாசத்துக்கு முன்னாடியே பையன் மிஸ்ஸிங், ஆனா என் பொண்ணை பையன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த செபாஸ்டின் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஒருவேளை கொலைகள் பண்ணிட்டு இருக்க அந்த சைக்கோ கில்லர் இவரா இருக்குமோ, ஏன்னா இந்த ஏரியா முழுக்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணை இந்த பையன் டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்திருப்பாரு. கடைசியா நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுனது மட்டும் இல்லாம இந்த பையனுடைய போட்டோவை கொடுக்குற சாக்குல ஹீரோவுடைய ரூம்குள்ளேயே வந்துட்டு போயிருப்பாரு. ஒருவேளை அந்த கண்ணியும் அவர் தான் எடுத்துட்டு போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்கதான் அந்த செபாஸ்டினோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கெஸ் பண்ணது உண்மைதான், செபாஸ்டின் கையில தான் ஹீரோவுடைய கன் இருக்கு. இப்ப அப்படியே செபாஸ்டின் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. அவரை சுத்தி இறந்து போன அவருடைய பொண்ணுடைய குரல் கேட்டுட்டே இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஒரு நாள் செபாஸ்டினோட பொண்ணு ஒரு பையனோட அந்த வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க. இதை செபாஸ்டின் பார்த்துட்டாரு. அவ்வளவுதாங்க, கோவத்துல இவரு தான் பொண்ணியை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பையனை சராமாரியா போட்டு தாக்கியிருக்காரு. அப்படி தாக்கந்தல அவன் அந்த வீட்டிலே இறந்து போயிருக்கான். பையனையும் கொண்டுட்டு பொண்ணையும் பிடிச்சி தள்ளி விட்டதுல தலையில அடிபட்டு ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்துருக்கு. ஆனால் அதை அப்படியே சூசைட் எல்லாம் மாத்திட்டு இவர் வெளில வந்துட்டாரு. பையனுடைய பாடியை அதே வீட்டுக்குள்ள தான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. இப்ப இறந்து போன அவருடைய பொண்ணு இன்னமும் உயிரோட இருக்க மாதிரி இவரே ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறாரு. அந்த ஹாலுசினேஷன்ல இவர் பொண்ணு வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் இவரா இமேஜின் பண்ணிக்கிறாரு. அப்பா என்ன ஸ்டேஷன்ல இருந்து கன் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, ஆல்ரெடி என்னையும் அவனையும் கொண்டுட்டீங்க, இப்போ இந்த கன் எடுத்துட்டு வந்து யாரை கொலை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இறந்து போன அவருடைய பொண்ணையும் வந்து இவர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. இப்போ இந்த செபாஸ்டின் இருக்க அந்த வீட்டுடைய அட்ரஸ் நோக்கி நம்ம ஹீரோ தனியா வராரு. வீட்டுக்குள்ள கன்னும் கையுமா செபாஸ்டின் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா உட்காந்துட்டு இருக்காரு. வீட்டோடைய கதவை நம்ம ஹீரோ தட்டினதும் அப்படியே இந்த செபாஸ்டின் நார்மலா நம்ம ஹீரோ உள்ள கூப்பிட்டு பேசுறாரு. உங்க பொண்ணுடைய கேஸ் தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் சுட தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த செபாஸ்டினை நம்ம ஹீரோ டைவர்ட் பண்ணிட்டு அந்த வீடு முழுக்க சர்ச் பண்றாரு. அப்படி சர்ச் பண்ணிட்டு கடைசியா ஒரு ரூம் லாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த லாக் பண்ணப்பட்ட கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போய் ஒரு ட்ரம்மை பாக்குறாரு. அந்த ட்ரம்மை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளதான் இறந்து போன அந்த பையனுடைய சடலம் 3 மாசமா உள்ளே கடந்த அந்த ஸ்மெல் தாங்க முடியாம நம்ம ஹீரோ வெளியே வர, அப்படியே போய் பின்னாடி இருந்து செபாஸ்டின் நம்ம ஹீரோ முதுகுலே ஷூட் பண்ண, அவ்வளவுதாங்க குண்டடிப்பட்ட நம்ம ஹீரோ கண்ணும் கையுமா இருக்க செபாஸ்டினை போய் பிடிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோக்கும் செபாஸ்டினுக்கும் பயங்கரமான ஒரு தள்ளுமுள் ஏற்படுது. குண்டடிப்பட்ட நம்ம ஹீரோவை செபாஸ்டின் பயங்கரமா தாக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் கேட்டதும் ஹீரோ வரும்போதே தன்னோட டீமையும் கூட்டு வந்திருப்பாரு. அந்த டீம் சரசரன்னு உள்ள வந்து செபாஸ்டின் கையில இருக்க கண்ணையும் பிடிங்கி அவரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல இருந்து கூட்டு போறாங்க. நடந்த அந்த கொலைகளுக்கும் இவர் தான் ஒரு வேலை காரணமா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃபோன் கால். என்னடான்னு பார்த்தா திரும்பவும் அதே பாணியில கொடூரமா ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காருன்ற மாதிரி கால் வந்திருக்கு. ஸோ இந்த சைக்கோபாத் சீரியல் கில்லிங் கேஸ்
இன்னும் முடியல. அந்த சைக்கோபாத் செபாஸ்டியன் கிடையாது, வேற யாரோ தான் அந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். அந்த உண்மையான கொலைகாரன் யாரு, அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் மர்மம் என்ன, இதை தேடி நம்ம ஹீரோ கிளம்ப இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாத பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. போர் தொழில் படத்துல வர மாதிரி இந்த படத்துலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, லாஸ்ட்டாக ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த கொல்லப்பட்ட நபர் யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் தான் அங்கே கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கான்ஸ்டபிளுக்கும் டீனேஜ் வயசில் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து கொல்லப்பட்ட அந்த 3 நபர்களுடைய பொண்ணுங்களும் ஒரு குறிப்பிட்ட பாட்டு கிளாஸ்ல ஒன்னா பாட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பாட்டு கிளாஸ்க்கும் நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிச்சிருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது தான் ஆமா, இறந்து போன இந்த 3 நபர்களுடைய பொண்ணுங்க இந்த கிளாஸ்ல தான் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் பாட்டு கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவங்கள கூட்டு வந்து விடக்கூடிய அவங்க அப்பாக்கள் இருக்காங்களே, அந்த 3 அப்பாக்களுக்கும் பொண்ணுங்க பாட்டு கத்துக்கிறதுல விருப்பமே இல்லாம தான் விட்டு போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் குடிகாரர், ஒருத்தர் போலீஸ்காரர், இன்னொருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்படி இவங்க 3 பேருமே வேண்டா வெறுப்பாதான் தான் பொண்ணுங்களை இந்த பாட்டு கிளாஸ்ல விட்டு போயிருக்காங்க. ஸோ கொலையில இதுவும் ஒரு பேட்டர்னா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டே இருக்க. இப்போ அடுத்ததா அதே கிளாஸ்ல நிறைய பொண்ணுங்க பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பாக்களை கூட அந்த கொலைகாரன் டார்கெட்டா வச்சிருக்கலாம். எல்லார் வீட்டுக்கும் நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு. அதே மாதிரி ஆல்ரெடி 3 பேர் கொல்லப்பட்டாங்களே, அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது தான் 3 பொண்ணுங்களும் அவங்களுடைய அப்பாக்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் அவங்க வீட்டு வாசல்ல சின்ன சைஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரோ கிஃப்டா வச்சுட்டு போனதா அந்த பொண்ணுங்க எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. கொலைகாரன் அந்த பாட்டு கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்களுடைய அப்பாவை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டு போறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ க்ளூவா கலெக்ட் பண்ணிட்டு யார் இந்த கொலைகளை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இதே பேட்டர்ன்ல சரியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டருடைய பேர் ஸ்ரீநாத். அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர்கிட்ட இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க போனதும் ஸ்ரீநாத் கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மர்மமான கொலையை நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க, இப்போ இதே பேட்டர்ன்ல தொடர்ந்து 3 கொலை நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே ரிட்டையர்ட் ஆன அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ரீநாத் இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி ஆடி போயிடாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் ஒரு மாதிரி கொலை நடங்க வைக்கக்கூடிய கேஸ் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட அந்த நபர், அவருக்கு பின்னாடி இருக்கிற கதையை இவர் இந்த இடத்துல பிளாஷ்பேக்காக ஓப்பன் பண்றாரு. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஒரு பெரிய பண்ணையார் இருந்திருக்காரு. அந்த பண்ணையாருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு ஏழை வீட்டு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படி இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த ஏழை வீட்டு பையனுடைய பேர் மஞ்சன். இந்த மஞ்சனும் பண்ணையார் வீட்டு பொண்ணும் அவங்க வீடுகளுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் மஞ்சன் அந்த பண்ணையார் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு காட்டு பகுதி ஓரமா ஒன்னா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு குடிகாரன் பாத்துறான். அந்த குடிகாரன் பார்த்ததுமே மஞ்சள் அவருடைய காலில் விழுந்து கதறான், ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட மட்டும் சொல்றாதீங்க, அவ்வளோதான் எங்க காதலை பிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த குடிகாரனுடைய காலில் விழுந்து மஞ்சள் கெஞ்சிருக்கான். ஆனா அந்த குடிகாரன் நேரா போயிட்டு பண்ணையார்கிட்ட உங்க பொண்ணு இந்த பையன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்க, அவ்வளோதாங்க பண்ணையார் மஞ்சனை போட்டு அடின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்ற மாதிரி பொய் கேஸ் போட்டு 1 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. 1 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு மஞ்சன் ரிட்டர்ன் வீடு திரும்பும்போது வீட்டில் இருக்க மஞ்சனுடைய அம்மா சிஸ்டர் 2 பேருமே அவனை வீட்டை விட்டே ஒதுக்கிட்டாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் மஞ்சனை ஒரு மாதிரி கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இவன் காதலிச்ச அந்த பண்ணையார் வீட்டு பொண்ணையும் வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓவர் நைட்ல இந்த மஞ்சனுடைய வாழ்க்கை இருட்டு ஆகி போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடிகாரன். அவன் போயிட்டு அந்த பண்ணையார்கிட்ட போட்டு கொடுத்தனால்தான் வீட்லயும் மஞ்சனை சேர்த்துக்கல, காதலையும் விட்டு போயிட்டா, வாழ்க்கையே மொத்தமா நரகமாயிடுச்சு. இதுக்காக அந்த குடிகாரனை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மஞ்சன் அன்னைக்கு ராத்திரி இந்த குடிகாரன் பண்ணையார வீட்டுல இருந்து அவன் வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஓரமா ஒரு பாழடைஞ்சு போன வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இந்த குடிகாரனை மஞ்சன் தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணி விட்டுறான். அப்படி லாக் பண்ண அடுத்த நிமிஷமே ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு விட்டுருக்கான். ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து அந்த பாழடைஞ்சு போன வீட்டை திறந்துருக்காங்க. அப்படி திறந்தா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசு பொண்ணு வெளியில வராங்க கண் கலங்கிட்டு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, அந்த குடிகாரனுடைய பொண்ணு. அதே பாழடைஞ்சு போன வீட்டுக்குள்ள இருந்து அந்த குடிகாரனும் வெளியில வரான். அவ்வளவுதான்,
பெத்த பொண்ணுகிட்டே அவன் தப்பா நடந்துக்க பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் போட்டு அவனை அடி அடிச்சிருக்காங்க. பெத்த அப்பாவே தான் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிடாருன்ற மாதிரி அந்த குடிகாரனுடைய பொண்ணும் ஊர்க்காரங்க எல்லாம் தப்பா பேசுறாங்கன்ற மாதிரி சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டாங்க. இவ்வளவு நடந்தும் மஞ்சனுக்கு அந்த குடிகாரன் மேல இருக்கக்கூடிய கோபம் தீரல. சோ அன்னைக்கு ராத்திரியே அவன் கதையை முடிச்சாவனு சொல்லிட்டு கையில கத்தியோட அந்த குடிகாரன் வீட்டுக்குள்ள போறத ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. மஞ்சன் அந்த குடிகாரனை கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களாம் அவனை துரத்திக்கிட்டு ஓடி வர அதுக்குள்ள மஞ்சன் அந்த குடிகாரனை கொடூரமா கொலை பண்ணிட்டு ஊர்க்காரன் கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணானா அதுக்கு இப்படி ஒரு சாலிடான காரணம் இருக்கு. ஆனா இப்ப எதுக்காக தொடர்ந்து அந்த கொலையை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டருக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி எழுது. அதே கேள்விதான் நம்ம ஹீரோக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. சரி இப்ப அந்த மஞ்சன் யாரு, எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த மஞ்சனுடைய வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வீட்டுல அவனுடைய அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண காரியத்துக்கு நாங்க அவனை வீட்டுல சேர்க்கல, அப்ப ஓடினவன் தான், அதோட அவன் வீடு திரும்பல, லாஸ்டா என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு மட்டும் வந்தான், வேணும்னா அந்த கல்யாண வீடியோல பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண வீடியோல போட அந்த வீடியோல மஞ்சன் இருக்கான். மஞ்சனுடைய ஃபேஸை நம்ம ஹீரோ பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன் இவர் இப்படி ஷாக் ஆகுறாருன்னா ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ மஞ்சனை பார்த்துருக்காரு. எங்க பார்த்துருக்காருன்னா இதுக்கு முன்னாடி கொடூரமா 3 கொலைகள் நடந்துச்சுல, அந்த பாடி எல்லாத்தையுமே போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் கூட அசிஸ்டண்டா இருக்கிறவன் தான் இந்த மஞ்சன். இவன் தான் இத்தனை கொலைகளுக்கும் காரணமான்னு சொல்லிட்டு அந்த மஞ்சனை தேடி போக அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப். லாஸ்டா அவன் எங்கெல்லாம் போயிருக்கான்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவன் அம்மா பார்க்கறதுக்காக ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டில் வச்சு அவனை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மஞ்சனுடைய வீட்டுக்குள்ள வராங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் இந்த மஞ்சன் போலீஸ் நம்மளை சுத்து போட்டாங்கன்னு தெரிஞ்சு வீட்டில் இருக்க அவனுடைய அம்மா ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு பறனை மேலே போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறாரு. அப்படி அவனை பிடிச்சிட்டு ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடித்து விசாரிக்கும் போது தான் இங்கே இந்த மஞ்சள் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறான். ஃப்ளாஷ்பேக்கில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடிகாரனை கொலை பண்ணுறதுக்காக இவன் கத்தியும் கையுமா அந்த குடிகாரனுடைய வீட்டுக்குள்ளே போனான்ல, எஸ் நான் கொலை வெறியோடு அவரை கொல்றதுக்காக தான் போனேன். ஆனால் உள்ள ஆல்ரெடி அந்த குடிகாரனை யாரோ கொடூரமா கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த கொலை கேஸ் என் மேலதான் விழும். ஊர்க்காரங்க வேற என்ன அப்ப வச்சு பாத்துட்டாங்க. ஸோ அதனாலதான் அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் மார்ச்சுரியில வேலை பார்த்துட்டு நான் பாட்டு என் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நடந்துட்டு இருக்க இந்த கொலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ நம்புற மாதிரி இல்லை. டேய் நீ கதையா விடுவ, நீ விடுற கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் தயாரா இல்லை. சொல்லு எதுக்காக நீ அவங்கள கொலை பண்ண, உண்மையை சொல்ற வரைக்கும் உடனே நாங்கள் வெளியே விட போறதில்ல, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு. இவர் சொல்லிட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சன் இதுக்கு மேலே உயிர் வாழ்றதுல பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ளே சூசைட் பண்ணி இறந்து போயிடறான். இவன் சூசைட் பண்ணி இறந்து போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பாணியில் அந்த ஊரில் ஒரு கொலை நடந்திருக்கு. மஞ்சன் ஆல்ரெடி இறந்துட்டான். அப்போ இவன் இல்லைன்னா இன்னும் அந்த சைக்கோபாத் கில்லர் வெளியே தான் உலாவிட்டு இருக்கான். அந்த கில்லர் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு போக கில்லருடைய அடுத்த டார்கெட்டா அதே ஊர்ல நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, ஹீரோ கூட பேசாமலே இருக்காங்கல்ல, அந்த அக்காவுக்கு ஒரு டீனேஜ் வயசுல பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு வரவங்க தான். லாஸ்டா நம்ம ஹீரோவுடைய அக்கா பொண்ணு கைக்கும் ஒரு மர்ம நபர் அந்த சின்ன சைஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ண ஸோ கில்லருடைய அடுத்த டார்கெட் ஹீரோவுடைய அக்கா ஹஸ்பண்ட். ஏன்னா அவருக்கும் அவங்க பொண்ணு பாட்டு கிளாஸ் போகிறதெல்லாம் விருப்பம் இல்லை. ஸோ கில்லர் அடுத்ததாக கொலை பண்ண போகிறது ஹீரோவுடைய அக்கா ஹஸ்பண்ட். அவரை எப்படியாச்சும் கில்லர் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து மாமாவுக்கு கால் பண்ணுறான். அவரு ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாரு, காலை கட் பண்ணி விட்டுடுறாரு. சரி அக்கா கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அக்கா கிட்ட பேச வந்தா பல வருஷமா இவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லைல்ல, அதனால ஹீரோவுடைய அக்காவும் ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அக்கா உங்க ஹஸ்பண்ட் மாமா ஆபத்துல இருக்காரு, நான் சொல்றது கேளுங்க, சீக்கிரமா அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்ற நம்ம ஹீரோ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவங்க அக்கா கேட்காம வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஹீரோவுடைய அக்கா ஹஸ்பண்ட் அதாவது இவருடைய மாமா கிட்ட இருந்து ஃபோன் கால். அந்த கால் அட்டன் பண்ணதும் அவங்க மாமா அலற சத்தம் கேக்குது. அப்பவே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, எஸ் கில்லருடைய பிடியில ஹீரோடைய அக்கா ஹஸ்பண்ட் மாட்டிட்டாரு. ஒரு ஃபோன் டவரை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போய் சேஸ் பண்ணி போய் பாக்குறாரு. போய் பார்த்தா ஹீரோவை டைவர்ட் பண்ற விதமா இவங்க அக்கா ஹஸ்பண்டோடைய ஃபோனை ஒரு வண்டியில் போட்டு அமைச்சிருக்கான். இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரில. தான் அக்கா ஹஸ்பண்டை அந்த கில்லர் எங்கேயோ கடத்தி வச்சு கொடூரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவன் கிட்ட இருந்து தான் அக்கா ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியும். அவன் யாரா இருக்கும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் லாஸ்டா இவன் அக்கா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் சத்தம் பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த மியூசிக் சத்தத்தை இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எங்கேயோ கேட்டிருப்பாரு. அது எங்க கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் அதே ஊர்ல கறி கடைங்களுக்கு கறியை சப்ளை பண்ணிட்டு இருக்க ஒரு நபர். அந்த நபர் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சால்தான் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு. உள்ள போய் பார்த்தா எஸ் உள்ளுக்குள்ளதான்
நம்ம ஹீரோவுடைய அக்கா ஹஸ்பண்டை முள்ளு கம்பியால் கை காலெல்லாம் கட்டப்பட்டு உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது. அந்த கறி சப்ளை பண்ணுறவன் தான் அந்த சைக்கோபாத் கில்லர் போல இருக்குது. ஸோ அவன் தான் கடத்தி வந்து வச்சிருக்கான். தான் அக்கா ஹஸ்பண்டை எப்படியாச்சும் அங்கே வந்து காப்பாற்றுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க பின்னாடி இருந்து அந்த நபர் வந்து தாக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி நம்ம ஹீரோவை இவன் வந்து சரம் மாதிரியா தாக்க இங்கே இந்த கில்லர் ஏன் இந்த கொலைகள்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணையார் பொண்ணும் மஞ்சள்ன்ற ஒரு பையனும் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததை ஒரு குடிகாரன் பார்த்துட்டு போயிட்டு பண்ணையார்கிட்ட போட்டு கொடுத்து அந்த மஞ்சளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணால அந்த குடிகாரனுக்கு ஒரு பொண்ணு இருந்துக்குல்ல, ஊருக்காரங்க அப்பாவும் பொண்ணுமே சேர்த்து வச்சு பேசுறதுனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சுல. அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஒரு பாட்டு டீச்சர். அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அந்த தம்பிக்காரன் தான் அக்கா கூட ரொம்ப பாசமாக இருந்திருக்கான். அக்காவுடைய பாட்டெல்லாம் அவன் ரொம்ப ரசித்து கேட்டு இருந்திருக்கான். அவங்க அக்காவுடைய பாட்டை டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி தினம் அவன் கேட்டே இருப்பான். அக்கா நீங்கள் தினமும் இப்படி தான் சந்தோஷமாக பாடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சின்ன பையனுடைய ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே எதிரியாக அவங்க வீட்டிலே குடிகாரனா அவங்க அப்பா இருந்திருப்பாரு. தினம் குடிச்சிட்டு வந்து இவங்க அக்காவை டார்ச்சர் பண்ணுறது, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தன் பண்ண தப்புனால ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து இவங்க அக்காவை அசிங்கமாக பேசுறது. இதனால அவங்க அக்கா வீட்டை விட்டே வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க. அக்காவை திரும்பவும் வெளியே கொண்டு வரணும், பழையபடி அவங்கள பாட்டு பாட வைக்கணுன்றதுக்காக இந்த சின்ன பையன் கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன சைஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் அக்காக்காக வாங்கிட்டு வரான். அப்படி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இவனுடைய அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. அந்த சின்ன பையன் அக்காவுடைய இறப்பை பார்த்துட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிறான். தான் அக்காவுடைய இறப்புக்கு முழு காரணமே இந்த குடிகார அப்பந்தான் சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே தான் அப்பாவை கொடூரமாக தாக்கி கொலை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வரான். அதுக்கப்புறம் ஒரு அம்மா இவனை நல்லா வளர்த்துருக்காங்க. அப்படி இவன் வளர வளர பழைய ட்ராமாலாம் போய் இவன் கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை வளர்த்த அம்மாவும் இறந்து போனதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே இவனை விட்டு இறந்து போன இவனுடைய அக்கா அவங்க பாடின அந்த பாட்டு அதை திரும்பவும் டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்டிருக்கான். அந்த பாட்டு கேட்க கேட்க அந்த பழைய நினைவுகள்லாம் இவனை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதோடைய விளைவா இப்போ இந்த ஊரில் பாட்டு கிளாஸுக்கு வரக்கூடிய பெண்களுடைய அப்பா யார் யாரெல்லாம் அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களோ, பாட்டு கிளாஸுக்கு விட வரும்போது குடிச்சிட்டு வர்றது, பொண்ணுங்களை திட்டிட்டு வந்து விட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கில்லருக்கு பழைய விஷயம்லாம் ட்ரிகர் ஆகி பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுற குறிப்பிட்ட அந்த பொண்ணுங்களுடைய அப்பாவையா டார்கெட் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சதும் இங்க கரண்ட்ல நம்ம ஹீரோ அந்த கில்லர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க கடைசியா நம்ம ஹீரோ அந்த கில்லர் கையில எப்பவும் வச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்க அக்காவுடைய பாட்டு பாடக்கூடிய அந்த டேப் ரெக்கார்டு அதை உடைச்சிடுறாரு. அதை உடைச்சதும் அவன் பயங்கர வெறியாயிடுறான். அந்த வெறியோட நம்ம ஹீரோ தாக்க வர டப்புன்னு நம்ம ஹீரோ ஒரு ராட் எடுத்து அவன் கழுத்துல ஒரே சொருவு. அவ்வளோதாங்க. அவன் அப்படியே சரிஞ்சு விழ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இறந்து போக அவனுடைய ஆன்மா அதே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு அக்காவுக்கு ஆசையாக கொடுக்க போகும்போது தானே அவங்க அக்கா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ இவன் இறந்ததுக்கப்புறம் இவன் அக்காவுடைய ஆன்மா கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எஸ், கடைசியாக அந்த கில்லர் தான் அக்கா கூட போய் சேர்ந்த மாதிரி அவனுடைய முடிவு முடியுது. கடைசியாக இந்த கேஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அக்காவும் தான் ஹஸ்பண்டோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்களும் ஹீரோ மேலே இருந்த அந்த கோவம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹீரோ கூட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கிங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை.